ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் கேம்பிங் பண்ணேன் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவில் போகிறோம். கேம்பிங்கெல்லாம் பேக் பண்ணியாச்சு. டென்ட்டு 4 சேரு. ஓகே, நாங்கள் வர்ஜீனியா பக்கத்தில் இருக்க கீர் லேக்குன்ற இடத்துக்கு தான் கேம்பிங் போயிருந்தோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஃபேமிலியாக கேம்பிங் பண்ணதே கிடையாது. இதுதான் எங்களோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக இங்கே கேம்பிங் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. எல்லாமே எடுத்துக்கணும் பார்த்துருக்கோம். பேசிக்காக மெயினு டென்ட்டு. இது வந்து கேனப்பி, ஒரு ஷெல்டர் மாதிரி. அதுக்கப்புறம் சேர்ஸு, ஸ்லீப்பிங் பேகு, ஹேர் மேட்ரஸஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ப்ளோ பண்ணுறதுக்கு மோட்டரு, கூலர், சாப்பாடு எடுத்துக்கிறதுக்கு ஒரு சுற்றி, அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான கதை மறந்துட்டோம். இதுதான் பிக்னிக் ரக்கு. இதை எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட எல்லாமே பேக் பண்ணியாச்சு. வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாம் பேக்டாக இருக்குது. இப்போ இந்த கேம்பிங் சைட் நார்த் கேரோலினாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே வந்து இந்த புக்கிங்லாம் செக் பண்ணிட்டாங்க. ஃபயர் ரூட்ஸ் என்ன ஏதோ வாங்கிக்கலான்னாங்க. அப்புறம் எமர்ஜென்சி நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கேம்ப் சைட் போகலாம். சரியான ஒரு சைட்டாக இருக்குது கேம்பிங். சைட்டு பயங்கர சூப்பராக இருக்குது. நிறைய கேம்பர்ஸ் இருக்காங்க. நியர்பையில் பார்த்தீங்கன்னா கேம்பிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த டென்ட்டை ஒரு வழியாக செட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ஒரு 6% டென்ட்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர் 4 பேர் படுக்கலாம். டென்ட்டெல்லாம் அசம்பிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆல்ரெடி மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் குக் பண்ணி சாப்பிடலான்னு முடிவு பண்ணோம். இப்போ நாம் இப்போ கேம்பில் இருந்து இப்போ ஃபுட் சாப்பிட்றோம். நாங்கள் மொத்தம் 3 ஃபேமிலி வந்திருந்தோம். குரூப்பாக வந்ததுனால கிட்ஸ் ரிலாக்ஸாக இருந்தாங்க. How is this? Super. How is it? ஸோ இந்த ஆம்பியன்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவினிங்கில் நாங்கள் எடுத்து வந்து எல்லா குக்கிங் ஐட்டத்தையும் குக் பண்ணி ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட்டு முடித்தோம். நைட்டில் ஸ்கையில் இந்த ஸ்டார்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. வாய்ப்பே இல்லை. மணி வந்து 6 ஆக போகுது. இன்னும் சன்ரைஸ் ஆகலை. கேம்பிங்லேயும் இங்கே யாருமே இன்னும் எழுந்துக்கல. எல்லாருமே தூக்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளுக்கு கேம்பிங்க்கும் இருக்கிறாங்க. நாங்கள் மே மந்த் வந்திருக்கோம். ஸோ இங்கே கிளைமேட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப குளிராகவும் இல்லை. ஸோ மே வந்து சரியான டைம் நினைக்கிறேன். கேம்பிங்கில் மிட் நைட்டு ஈவினிங் தான் வந்து நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் இருக்கிறதுலே சூப்பர் வந்து
early மார்னிங் தான் போல சான்ஸே இல்லை. ஆன்லைனில் இந்த ஸ்லாட்ஸ் இந்த கேம்பிங்க்கு ஒரு ஸ்லாட்டையும் நம்ம புக் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. $30-40லேயே ஒரு 1 டே என்ஜாய் பண்ணிட்டோம். டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா 3 பேர் படுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. 3% டென்ட்டு, அதுக்கப்புறம் ஸோ இது பார்த்திங்கன்னா 6 பேர் படுக்கிற டென்ட்டு. 3 பேர் படுக்கிற டென்ட்டு அப்படின்றது வந்து ஒருத்தர் தான் படுக்க முடியும் போல இருக்குது. பக்கத்தில் ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது. மத்தியானம் லஞ்ச் குக் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பலான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு